கார்மேகம் குடை பிடிக்கும் கருணை நபி நடந்து வந்தால் கஸ்தூரி தான் மணக்கும் காமில் நபி வாய் திறந்தால் காமில் நபி வாய் திறந்தால் கார்மேகம் குடை பிடிக்கும் கருணை நபி நடந்து வந்தால் கஸ்தூரி தான் மணக்கும் காமில் நபி வாய் திறந்தால் காமில் நபி வாய் திறந்தால் அவர் அருளாளர் நல்ல அன்பாளர் அந்த ஆதிநாயன் தூதர் நபி கார்மேகம் கொடை பிடிக்கும் கருணை நபி நடந்து வந்தால் கஸ்தூரி தான் மணக்கும் காமில் நபி வாய் திறந்தால் காமில் நபி வாய் திறந்தால் ஆதிரை தூதர் நபி ஆன்மீக ஜோதி நபி அப்துல்லா நெற்றிதனில் முத்தாக அமர்ந்த நபி ஆதிரை தூதர் நபி ஆன்மீக ஜோதி நபி அப்துல்லா நெற்றிதனில் முத்தாக அமர்ந்த நபி ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே ஆமினா ஈன்றெடுத்த அண்ணல் எங்கள் பெருமானே ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே ஆமினா ஈன்றெடுத்த அண்ணல் எங்கள் பெருமானே ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபி எங்களே விட்டுருவாங்க ஆதம் நபியே எங்க நபி தான் காப்பாத்துறாங்க அப்ப எங்களே விட்டுருவாங்க ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே हम तेरे उल्फत लेकर चीना तान कर चलते हैं या रसूलल्लाह நாங்க பாவிதான் நீங்க எங்க நபி நெஞ்ச நிமித்தி நடக்கிறோம் யா ரசூலுல்லாஹ் ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே आसी हूं पुर खता हूं जी आसी हूं पुर खता हूं अल्लामा इकबाल படிக்கிறாங்க जी என்ன சொல்லுங்க आसी हूं पुर खता हूं डूबे हुए जिल्लत पे हूं डूबे हुए जिल्लत पे हूं பாவிகளும் பெரும்பாவி மூழ்கிய மிக கேவலத்தில் மூழ்கி கிடக்கிறேன் फिर भी तेरे महबूब के उम्मत में हूं ஆனா உங்க महबूबுடைய உம்மத்தால இருக்கிற ரப்பே ஜி அப்ப நாம எல்லாத்தோட கேவலம் தான் இன்னும் சொல்ல போனா எல்லா உம்மத்துகள் செய்த பாவங்களுக்கும் ஒவ்வொரு உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு பாவத்தை ஒவ்வொரு உம்மத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஒரு உம்மத் செய்த ஒவ்வொரு பாவத்துக்காக அல்லாஹ் தஆலா மொத்தத்தையும் அழிச்சான் அந்த உம்மத்தையே அழிச்சான் அல்லாஹ் தான் எடை திராசில் மோசடி செஞ்சாங்க ஒரு உம்மத்தை அழிச்சிட்டான் ஸ்பீக்கர் கொண்டா என்னவா தவறான தொடர்பு வச்சிருந்தாங்க ஒரு உம்மத்தையே அழிச்சான் அல்லாஹ் தஆலா ஒரு ஒட்டகத்து காலை வெட்டாங்க ஒரு உம்மத்தையே அழிச்சான் அந்த அத்தனை உம்மத்துகள் செய்யற பாவத்தையும் சேர்த்து இவன் பண்றான் அந்த பாவம் எதுவும் இவன்ட்ட இல்லையா எல்லாமே ஏன் அழிக்காம வச்சிருக்கிறான் महबूब के उम्मत में कुछ भी हो लेकिन तेरे महबूब के उम्मत में खार हूँ बदकार हूँ डूबे हुए जिल्लत पे हूँ कुछ भी हो लेकिन तेरे महबूब के उम्मत में हूँ அந்த பாக்கியத்துல அல்லாஹ் தஆலா விட்டு வச்சிருக்கான் ஏன்னா அந்த ஆதம் நபி அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சது யார் கண்டு எங்க நபி தான் அது எங்க நபி அவங்க நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க சீனா தானுக்க சல்தேன் ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே வேற எந்த பெருமை துனியா ஆகிரத்துல தேவையில்லை ரசூலுடைய உம்மத்துக்கு பெருமை போது ஒளியை தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம் ஒளியை தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம் உங்க
உங்கள் உம்மத் என்ற பெருமையோடு வந்து சேருவோம். தொழுகையை மூட்டை கட்டி வந்து சேருவோம் அப்படி சொல்ல பாருங்க. இந்த நோன்பை எல்லாம் மூட்டை கட்டி வந்து சேருவோம் எதுவுமே உதவாதங்க. எனவே எதுவுமே உதவாது. ஜகாத்தை எல்லாம் மூட்டை கட்டி வந்து சேருவோம். ஹஜ்ஜு உம்ராவை நிறைய செய்து வந்து சேருவோம். எல்லாத்துலயும் ஓட்ட கண்டுபிடிச்சா அல்லாத்துல ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். ஒன்னு இருக்கு, அல்லாஹ்தால ஓட்ட கண்டுபிடிக்கவே முடியாது. அது என்னதான் இருந்தாலும் डूबे हुए दिल्लत में हो कुछ भी हो तेरी लेकिन तेरे महबूब के उम्मत में हो. அது அல்லாஹ் ஒப்புத்துக்கொள்ளணும். அல்லாஹ் ஒப்புத்துக்கு வந்தாத. ஆமா ஆமா நீ என்ன செஞ்சாலும் உம்மத்தியா தானே. என்ன சொல்றாங்க? ஒலியை தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம். ஒலியை தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம். உங்க உம்மத் என்ற பெருமையோடு வந்து சேருவோம். உம்மத் என்ற பெருமையோடு ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே. ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே. எங்கள் அனைவரின் பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே. அன்பியாக்களின் பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே. இப்ராஹிம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே. அங்க எல்லாம் நிப்பாங்க, நான் அதற்கு தகுதி அல்லன்னு எல்லா நபியும் சொல்லுவாங்க. ஹத்தாக்க இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுல் ஹலாயிக இஹ்தாஜு இலை, அனைத்து சிருஷ்டிகளும் என் பக்கம் தேவையாகுவார்கள் அந்த நாளில். ஹத்தா இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உங்களுக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்ல ஹத்தா இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா சிருஷ்டிகளும் என் பக்கம் தேவையாவார்கள். ஜி என்ன அத்தனை சிருஷ்டி என் பக்கம் தேவையாகும். இப்ராஹிம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒண்ணு வச்சுட்டான் பாருங்க. அங்க வந்து அல்லாஹ் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு ஒருத்தர் இப்ராஹிம் கிட்ட போவாங்க. இங்க வேற சிலையை விட்டுட்டேன்னு வந்து போய் நான் போய் சொல்லிட்டேன் அல்லாட்ட வந்து பயந்து நிக்கிறேன். நூ நபி என் மகன விஷயத்துல அல்லாட்ட கேள்வி கேட்டேன். ஜல்ல ஜலாலும் எல்லா அன்பியாக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்கள் அல்லாஹ் முன்னால் தலை குனிந்து நிற்கிற மாதிரி அல்லாஹின் முன்னால் அவர்கள் செல்ல தயங்குவது போல ஒவ்வொரு சபபுகள் வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. எல்லா மக்களும் ஆதம் நபிகிட்ட ஓடுவாங்க. இன்னும் அந்த வெக்கம் தீரல. குலாமின்ஹா ரகதன் ஹைசு சுத்துமா வலா தக்ரபா ஹாதி இதெல்லாம் சொன்ன பின்னாடி அந்த மரத்தை போய் சாப்பிட்டேனே, எப்படி போய் அந்த அல்லாஹ் முன்னாடி நான் நிற்பேன்? அவங்க குனிஞ்சுக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலத்தி குனிஞ்சுக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனுஷனை கொண்டு விட்டேன் அல்லாஹ் என்னை கோச்சிக்கிட்டான் அப்படின்னு எல்லா அன்பியாக்களும் தலை குனிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப மொத்த ஹலாய்க்கும் முன்னோக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணமாக இருந்தவர்கள் அங்க இருக்கிறவங்க முஹம்மது ரசூலுல்லாஹி அவங்க மட்டும்தான் அல்லாஹ் முன்னால் போறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சான். மொத்த அன்பியாக்களுக்கு விடுதலை முதல்ல அவங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் தான் எல்லாரும் ஷஃபாஅத் செய்றாங்க. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தூய்மையானவர்கள் அல்லாஹ் தஆலா எதுவுமே அவங்க காரணம் வைக்கவே இல்லை. அவங்க சொல்றாங்க குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅഖர். இப்படி எதுவும் அல்லாஹ் முன்னாடி பேசுறதுக்கு ஏதாவது தயக்கம் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் நபியை நீங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கணும். உங்கள்ட்ட இது வரைக்கும் நிகழல, இனி நிகழவும் நிகழாது. அப்படி நிகழ்ந்தாலும் மன்னிச்சறேன் விடுங்க. நிகழவே நிகழாது. அப்படி நிகழ்ந்தால் நான் மன்னிச்சறேன். மா தகத்தம மின் ஸம்பிக மா தஅഖர். இதுவரை உங்களில் பாவம் நிகழவில்லை, இனியும் உங்களில் பாவம் நிகழவே நிகழாது. அப்படி நபியே உங்கள் மனசுல சந்தேகம் இருந்து என்னிலே ஏதேனும் ஒரு காரணம் என்னை அறியாமல் ஒரு குற்றம் நிகழ்ந்திருந்து அதன் காரணமாக அல்லாஹ் என்னிடம் வருத்தப்படுவானோ என்று ஒரு அச்சம் இருந்துச்சு ஸல்லல்லாஹு. அல்லது இனி இல்லை எதிர் வரக்கூடிய காலத்தில் ஏதேனும் ஒரு குற்றம் என்னிலே நிகழ்ந்து அதன் காரணமாக அல்லாஹ்விட முகம் திறந்து பேச முடியாதோ என்று ஒரு அச்சம் இருந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சதா பேச வேண்டிய ரப்ப முகத்தை பார்த்து பேசுறா சொல்றான் நபியே, நீங்க அதுக்காக தலை குனிய வேணாம். இது வரைக்கும் நிகழல, அப்படி நிகழ்ந்தாலும் மன்னிச்சுட்டேன் போங்க. இது நிகழவும் நிகழ அப்படி நிகழ்ந்தாலும் அதையும் மன்னிச்சறேன் விடுங்கட்டான். நீ என்கிட்ட பேசுங்க நபி என்றான். தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டான். ஒஃபிரலஹு மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅഖர். விளங்குங்களா? அந்த நபி ஒண்ணுதான் முன்னாடி போறாங்க அல்லாஹ் முன்னாடி தைரியமா போன உடனே பெருமானார் சொல்றாங்க அல்லாஹ் முன்னாடி தலையை வச்சிருவேன்,
யுல்ஹிமினி ரப்பி, என் ரப்பு அப்ப எனக்கு இல்ஹாம் செய்வான் சில அல்லாஹ்வை புகழக்கூடிய சில வாசகங்கள். அது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னா, அந்த வாசகங்கள் என்னவென்று எனக்கு தெரியாது. நான் இது அது எப்படி அது என்ன வாசகங்கள் எனக்கு தெரியாது. அந்த அந்த விதமான வார்த்தையை அல்லாஹ் தஆலா எனக்கு அவர் கற்றுக் கொடுப்பான். ஃபஅகூலு, எல்லா நபியாக்களும் லஸ்துலஹா லஸ்துலஹான்னு சொல்லுவாங்க. என்னிடத்திலே வருவாள் ஃபயத்தூனி ஃபஅகூலு அனலஹா, நான் தான் பார்க்கிறேன், அதுக்கு தகுதியானவன் நான் தான். ஃபஸ்தஅதனி அலைய ரப்பி ஃபயுதினி வயுல்ஹிமுனி மஹாமித அஹ்மதுஹு பிஹா லா துஹ்திருனி அல்ஆன். இப்போ எனக்கு அது தெரியாது. அப்படிப்பட்ட சில புகழ் வார்த்தைகளே அல்லாஹ் அப்ப எனக்கு கற்றுக் கொடுப்பான். நபி என்ன யாரெல்லாம் உன்னை சமாதானப்படுத்தணும் ரப்பே, இப்படி முன்தகீமுடைய தஜல்லியில் இருக்கிற உன்னை கரீமுடைய தஜல்லிக்கு நான் மாற்றணும். என்ன வார்த்தைகள் நபி என்கிட்ட கேட்டீங்க, நான் சொல்லி தரேன், வாங்கி இப்போ சொல்லுங்க, நான் சமாதானமாயிடுறேன். சொல்லி கொடுத்ததே மௌலா, நீ இந்த மாதிரி சொல்லுங்க, நான் சமாதானமாயிடுறேன். அப்ப அங்க யார் வந்தாங்க? அந்த தஜல்லிய இன்திகாம், தஜல்லிய முன்தகீம, தஜல்லிய கரீமாக மாத்துறது யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ். وَلَنْ يَضِيقَ رَسُولَ اللَّهِ جَاءُكَ بِهِ وَلَنْ يَضِيقَ رَسُولَ اللَّهِ جَاءُكَ بِهِ. உங்களுடைய கருணை என்னை விட்டும் நெருங்கி என்னை விட்டும் இல்லாது போய்விடாது யா ரசூலல்லாஹ். எப்ப? இதல் கரீமு தஜல்லா பிஸ்மி முன்தகிமி, கரீமாகிய ரப்ப முன்தகிமா நிக்கிறானுங்க. யாரோ முன்னாடி போறது ஜலாலுடைய தஜல்லில எல்லாம் பயந்து நடுங்கி போய் உட்கார்ந்துருப்பாங்களே. அப்ப தஜல்லியை முன்தகிமா மாத்தி தஜல்லியை கரீமாக மாத்த உங்களை தவிர யாருக்குமே தைரியம் வராது. இப்ப நிப்பாங்க, நீ மீளாத கூடாது, முழுது கூடுமா, மிளாத கூடுமா, நிப்ப அங்க முன்னாடி போய் நபிமாரிலே ஒதுங்கி வர்றாங்க. தெரிஞ்சுக்கலாம், இந்த காக்கா மூக்காலாம் எங்க நிப்பாங்க, ஒருத்தர் கிட்டே வர முடியாதுங்க. இப்போ முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒட்டுமொத்த சிருஷ்டிகளுக்கு அங்கே கருணை காட்டுபவர் அவர் தான். வலையலீக ரசூலல்லாஹி ஜாஹுக பி இதல் கரீமு தஜல்லா பிஸ்மி முன்தகிமி. முன்தகிம் என்ற தஜல்லியில எஜமா இருக்கும்போது அப்ப ரசூல் தலையை வச்சு அல்லாஹ் அந்த நேரத்தில் இல்ஹாம் செய்வான். அது என்ன வார்த்தைகள் என்று இதுவரைக்கும் எனக்கு தெரியல. அந்த வார்த்தையில் அப்பதான் அல்லாஹ் எனக்கு சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுத்து அந்த வார்த்தைகளை கொடுத்து அல்லாஹ் புகழ்வேன். உடனே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படியே கூல் டவுன் ஆயிருவான். போல முன்தகிமி தஜல்லி மாறி கரீம தஜல்லி அல்லாஹ்ல வெளியாயிரும். சொல்லிட்டே இருப்பாங்க. தலையை எவ்வளவு காலம் போச்சுன்னு தெரியாதுன்றாங்க சொல்லாச்சு. ஃபஹ்மிது பி தில்கல் மஹாமிதி, அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். வ அகிர் லஹு சாஜிதன், நான் சஜிதாவிலேயே விழுந்தவனாக கடப்பேன். சில விவாதத்தில் எத்தனை யுகங்கள் போனதுன்னு தெரியாது. கடைசி அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்து மாறும். தஜல்லி மாறின உடனே அல்லாஹ் தஆலா முகம் மறந்தவனா ஃபயகூல் யா முஹம்மத் இர்ஃபா ரஸக் வகுல் யுஸ்பஅ லக் வஸல் துஅத வஷ்ஃபா துஷஃபா. நபி என்ன வேணுமோ கேளுங்க இப்ப நீங்க என்று அவர் சொல்லுவாங்க. ஃபஅகூலு, பெருமாள் நான் சொல்லுவேன், ரப்பி யா ரப்பி உம்மத்தி உம்மத்தி, ரப்பே யா உம்மத்தி யா ரசூலுல்லாஹ். வஹி அப்ப யா உம்மத்தி யா உம்மத்தி என்று சொல்லுவேன். அல்லாஹ். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரிவாயத் புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். அனஸ் பின் மாலிக் சஹீஹுல் புகாரில வருது, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். எல்லாரும் அந்த கைவிட்ட பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட வந்து உம்மத்தி உம்மத்தி என் உம்மத்து ரப்பே அவங்க நம்ம தான் நினைவு கூறுறாங்க. போங்க போங்க, உங்க நீங்க யாரை விரும்பினீர்களோ அழைத்துக் கொள்ளுங்க சொல்லுங்க. அடுத்த வாசகம் வருது, போங்க நபியே நீங்கள் யாரை விரும்பினீர்களோ. அறிஞ்சுங்களா, நான் யாரை விரும்புறேன்னு சொல்ல அதே ஹதீஸ் எடுப்பா, அதே ஹதீஸ் தான்பா, புகாரியுடைய ஹதீஸ். நீங்கள் யாரை சல் தொழுத்த கேளுங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்தி உம்மத்தி என்று சொல்வார்கள். அறிஞ்சுங்களா, வசல் தொழுத்த ஃபஷ்ஃபா துஷஃபா ஃபஅகூலு யா ரப்பி உம்மத்தி உம்மத்தி ஃபயகூலு, அல்லாஹ் சொல்லுவான், இன்தலிக் நபியே நீங்க செல்லுங்கள். ஃபഖுருஜ் மன் கான மின் கல்ஃபி கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் ஹர்தலின் மின் ஈமான். ஈமானிலிருந்து ஒரே ஒரு அணு அளவு யாருடைய கல்பில் இருக்குதோ அவர்களை ஈமான் விட்டு வெளியாக்குங்கன்றான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிமை கொடுத்துட்டான், யாரை வேணா நீங்க நினைச்சவங்களை கொண்டு போகும். அணு அளவு ஈமான் இருந்தா போதும். அணு அளவு ஈமான் இருந்தா அமலசாலி சொல்லவே இல்லை வருங்கல்ல. அப்ப பெருமான ஒவ்வொருத்தர கை காட்ட நம்மளே விட்டுருவாங்க. யார சொல்ல காலமெல்லாம் உங்களை பத்தி நாங்க
படிச்சுக்கிட்டு இருந்தோம். முத்து நபி முழு அடிமை, நாங்களும் அடிமையா உட்கார்ந்துருந்தோம். யார் ரசூலுல்லாஹ் நம்மளே சேர்த்து கூட்டி போயிடுவாங்க. கூட்டி போற உரிமை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அல்லது சார் அப்ப எல்லா அன்பியாக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மன்னிக்க கூடிய உரிமையை யார் கொடுத்தான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷல் துஅத கேளுங்கள் அனைத்தும் கொடுக்கப்படுகிறது. பரஞ்சவை அந்த பெருமை அல்லாஹ் கொடுத்து முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஆதம் நபி பிழை பொறுக்க காரணமே எங்கள் நபிதானே, அன்னை ஆமினாயின் எடுத்த அண்ணன் எங்கள் பெருமானே, வானம் பூமி மலை கடல் உருவாகின காரணமான நபி, வானம் பூமி மலை கடல் உருவாகின காரணமான நபி, உருவாக காரணமான நபி, அவர் அருளாளர் நல்ல அன்பாளர் அந்த கார்மேகம் கொடை வீழ்கும் கருணை நபி நடந்து வந்தார், கஸ்தூரி தான் மனக்கும் காமில் நபி வாய்த்திருந்தார், காமில் நபி வாய்த்திருந்தார். மாதவர் கோட்டூர் நபி பாதம் மண்ணில் பதிந்ததில்லை, நீதி நபி மாநபியின் நிழலும் மண்ணில் சாய்ந்ததில்லை. மாதவர் கோட்டூர் நபி பாதம் மண்ணில் பதிந்ததில்லை, நீதி நபி மாநபியின் நிழலும் மண்ணில் சாய்ந்ததில்லை. பொன்னான நபிகள் வாயால் பொய்யே சொன்னது கிடையாது, பொன்னான நபிகள் வாயால் பொய்யே சொன்னது கிடையாது. நற்குலத்தின் தாயக வாழ்வில் துர்குணமிருக்கு இடமேது, நற்குலத்தின் தாயக வாழ்வில் துர்குணமிருக்கு இடமேது. திக்கை திசை புகழும் மக்கா முஹம்மதுவை நேரில் காண்பேனா, நேரில் புகழும் மக்கா முஹம்மதுவை நேரில் காண்பேனா, நான் நேரில் காண்பேனா. அவர் அருளாளர் நல்ல அன்பாளர் திக்கு திசை புகழும் மக்கா முஹம்மதுவை நேரில் காண்போமே, நேரில் காண்போமே இன்ஷா அல்லாஹ். மக்கா முஹம்மதுவை நேரில் காண்போமே, நாம் நேரில் ஆமீன் ஆமீன் சொல்லுவை. அவர் அருளாளர் அன்பாளர் கார்மேகம் கொடை பிடிக்கும் கருணை நபி நடந்து வந்தார், கஸ்தூரி தான் மனக்கும் சொல்றாங்க. நீங்களாம் மூத்து இருக்கிறீங்க, எப்ப மூத்து வரும்னு காத்துட்டு இருக்கேன். நான் மூத்து வரும்னு காத்துட்டு இருக்கேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் இங்கதான் நேர்ல பார்க்க முடியல, கபர்ல நேர்ல பார்க்கலாம், இங்க கனவுல தான் பார்க்கலாம், கபர்ல நேர்ல பார்க்கலாம். மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், பெருமாள் ஹாஜர் ஆயிடுவாங்க. இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்கள், என்ன சொல்றீங்களா? அதுதான் கபருக்கே வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க, இதுதான் வந்திருக்கிறேன். அதுதான் மரனே பே குர்பா ஹூம் தாகே देखूं, मरने पे कुर्बा हूं ताके देखूं, कब्र में सूरत तुम्हारी मैं वारी तुम पर जाऊं नबी, मैं वारी तुम पर वाऊं नबी. ரசூல் ஸல்லல்லாஹு வந்த பின்னாடி உம்மத்தே முஹம்மதியாவுக்கு எதுவும் பயம் இருக்கு வாங்கல, ரசூலுடைய காதலருக்கு பயம் இருக்கு வந்துடல, ரசூலுல்லாஹ் ஹாஜர் ஆயிட்டாங்கல்ல. ஜி பெருமானுடைய திரு புன்னகை உலகத்துல புன்னகை பூத்தார்கள், ஆனால் இருட்டுல கிடக்கிற ஊசியை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப யார் சொன்னது கபரை இருட்டறை என்று யார் சொன்னது? எங்க எஜமா வந்தவங்க எங்களை பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அல்தாஃப் அப்படி கூப்பிடுவாங்க, சில புன் சொல்லி போட கூப்பிடுவாங்க. மொத்த கபரும் சொல்லிக்க ஆரம்பிச்சிடும். மரனே பே குர்பா ஹூம் தாகே देखूं, मरने पे कुर्बा हूं ताके देखूं, कब्र में सूरत तुम्हारी मैं वारी तुम पर जाऊं नबी, मैं वारी तुम पर जाऊं नबी. अगर तो ये ना जी मरने पे कुर्बा हूं ताके देखूं, कब्र में सूरत तुम्हारी मैं वारी तुम पर जाऊं नबी जी. சரி படிங்க.
மக்கத்தில் பூத்த மலர் மதினாவின் வாசமலர் திக்கெட்டும் போற்றுகின்ற தெய்வீக ஞான மலர். மக்கத்தில் பூத்த மலர் மதினாவின் வாசமலர் திக்கெட்டும் போற்றுகின்ற தெய்வீக ஞான மலர். வாடாத மலர் முகத்தை நேரில் நானும் காண்பேனா, வல்லல் நபி மதினா சென்று காணும் பாக்கியம் பெறுவேனா. வாடாத மலர் முகத்தை நேரில் நானும் காண்பேனா, வல்லல் நபி மதினா சென்று காணும் பாக்கியம் பெறுவேனா. அலைக்கடல் துரும்பென ஆடுது என் மனம் அலைக்கடல் துரும்பென ஆடுது என் மனம் ஆர்வத்தின் காரணத்தால், நபி மீது ஆசையின் காரணத்தால். அவர் அருளாளர் அந்த அன்பாளர் அந்த ஆதினாயன் கார்மேகம் கொடை பிடிக்கும் கருணை நபி நடந்து வந்தார். கஸ்தூரி மனக்கும் காமில் நபி வாய்த்திருந்தார், காமில் நபி வாய்த்திருந்தார். அவர் அருளாளர் நல்ல அன்பாளர் கார்மேகம் கொடை பிடிக்கும் கருணை நபி. मरने पे कुर्बान हूँ ताकि देखूं, मरने पे कुर्बान हूँ ताकि देखूं, कब्र में सूरत तुम्हारी मैं वारी तुम पर जाऊं नबी जी. अंधेरे घर में जब मुस्कुराए, अंधेरे घर में जब मुस्कुराए, एक लख्त जुल्मत सुधारी मैं वारी तुम पर. जमाने இந்த இருட்டறையில நீங்கள் புன்னகைத்தாலே போதுமே, மொத்த இருட்டறையும் மொத்த கபரு வெளிச்சமயமா நூறுமயமாய். अंधेरी घर में जब मुस्कुराए, अंधेरी घर में जब मुस्कुराए, एक लख्त जुल्मत सुधारी मैं वारी तुम पर जाऊं नबी जी. दीगर ज़लीखा आशिक யூசுஃப், ज़लीखा ஆஷிகா போயிட்டாங்க. யூசுஃப் அழகு ஸலீஹாவையே மாக்கிருச்சு. உங்க அழகை பத்தி படிச்சவனே அல்லாவே ரசிக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப மொத்த காயினாத் உங்களை அர்ப்பணமாயிருச்சு. दीगर ज़लीखा आशिक यूसुफ, दीगर ज़लीखा आशिक यूसुफ, आशिक खुदाई तुम्हारी मैं वारी तुम पर, आशिक खुदा भी तुम्हारी मैं वारी तुम पर जाओ नबी जी. உங்க மேல உள்ள இஷ்கில தாங்க துனியாவே படிச்சா அல்லாஹ் தாலா. ரசூல் மேல உள்ள காதல்ல தான் அல்லாஹ் மொத்த உலகத்தை படிச்சது. இந்த துனியால வானம் பூமி மலை, வானம் மானம் பூமி மலை கடல் உருவாகிட காரணமான நபி, இட காரணமான நபி. மொத்த உலகத்தை உருவாக்குறது ரசூலை பார்க்கத்தான். ரசூல அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, ரசூலுல்லா அல்லாஹ் பார்க்கணும் அல்லாஹ் ஆசைப்பட்டான். அதுதான் எல்லாம் படிச்சது. வானம் பூமி மலை கடல் உருவாகிட காரணமான நபி, உருவாக காரணமான நபி. அவர் அருளாளர் நல்ல அன்பாளர் அந்த ஆதிநாயன் தூதர் நபிக்கு. ஆஷிக் दीगर ज़लीखा आशिक यूसुफ, दीगर ज़लीखा आशिक यूसुफ, आशिक खुदाई तुम्हारी मैं वारी तुम पर जाओ नबी जी. आशिक खुदाई तुम्हारी எப்படி மோன ரசிக்கிறாங்க பாருங்க. ரசிச்சு ரசிச்சு அவங்க ஒவ்வொரு உறுப்பா ரசிச்சு मैं वारी तुम पर, வாரினா அர்ப்பணமாகிறேன் எஜமானே. ஜாவு நபி ஜி, எங்க எஜமானே உங்களுக்கு முற்றிலுமாக நான் அறிகிறேன், அர்ப்பணமாகிக் கொள்கிறேன் ஜி. वाह वाह, गोरे बदन पर காலி है கமலி. எஜமானே உடம்பு அப்படி செக்க சிவந்த வெண்மையான அந்த உடல், அதுல நீங்க கருப்பு
அந்த துண்டை போட்டா கற்பனை செஞ்சாலே தாங்க முடியல. நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும், அது அப்படியே அந்த கற்பனை செஞ்சு பாக்குற என்னால தாங்க முடியல. இதையும் வெடிச்சரமா இருக்கு யார சொல்லலாம். கற்பனையிலேயே உங்களை அர்ப்பணமாகறேன்னு நேர்ல பார்த்தா எப்படி நாங்க இருப்போம். கோரே பதன் என்ன இஷ்டம் வடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஆமிர்ன गोरे बदन पर काली है कमली, गोरे बदन पर काली है कमली, बिंदे के मैं हूँ निसारी. निसारना अर्पणम आगर. बिंदे के मैं हूँ निसारी, मैं वारी तुम पर जाओ नबी जी. बिंदे के मैं सुरमगी नैनों के जाऊं मैं सदके, சுருமகி நைனோங்கே. அந்த சுருமா அணிந்த அந்த புனித கண்கள் பார்க்க எப்படி இருக்கு யார சொல்லல. அந்த சுருமகி நைனோட பார்வை, சுருமா அணிந்த அந்த புனித கண்கள், இந்த கண்களை சஹாபாக்கள் பார்த்து சொக்கிட்டாங்களோ. சுருமகி நைனோங்கே ஜாओ मैं सदके, தீரே நசர் की हमारी. தீரே நசர் உங்களுடைய பார்வை என்னும் அம்பால் கொல்லப்பட்டவன் யார சொல்ற. அந்த பார்வைப்பட்டு அதிலே உயிர் இழந்தவன் நான். போயிட்டு இல்ல நடிப்ப அந்த அம்பு. துருமகி நோங்கே ஜாவுமை சதுகே, தீரே நசர் கே உமாரி, मैं वारी तुम पर जाऊं नबी. जुल्फों के तुमरे जुल्फोना रसूल सल्लल्लाहु अलैहि वसल्லம் புனித முடி, அவங்களுடைய அந்த இதழ் நுதல், அவங்களுடைய கிர்தா ஷரீஃப் இருக்கு. அதை பத்தி என்ன சொல்றது நான். जुल्फों के तुम्हारे शान में सूरत वल्லைலி हक ने उतारी. வல்லைல் என்று அல்லாஹ் சொல்றது உங்களுடைய திரு அந்த முடியத்தான் அல்லாஹ் சொன்னாங்க இரவின் மேல் சத்தியமாக. வல்லுஹா என்று அல்லாஹ் சொன்ன அருள் முகத்தின் சத்தியமாக. வல்லுஹா எதுங்க, மறுபடிய அருள் முகம். வல்லைல் எதுங்க, பெருமானுடைய அருள்மிகு அந்த திருமுடி. அதுதான் வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலான்னு சொன்னானே. அந்த வல்லுஹா வல்லைல் உங்க அருள் முகத்தையும் இந்த திருமுடி தான் கொடுக்குதுட்டான். जुल्फों के तुम्हारी शान में सूरत वल्लैली हक ने उतारी, मैं वारी तुम पर जाऊं नबी. कुरान देकर क्या क्या बनाया, कुरान देकर क्या क्या बनाया. आलिम हाफिज़ो कारी. आलिम साहब, हाफिज़ा, कारी साहब, और इवर मौलाना अल्लामा अबुल बयान, அவங்களுடைய கோடை இடி எல்லாம் எப்ப குரான் இல்லாட்டி எங்கடா போய் சொல்லி இந்த பட்டமெல்லாம் எங்க கிடைக்கும். ஒரு குரானை கொடுத்து இவ்வளவு கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குரான் தேகர் क्या क्या बनाया, कुरान देकर क्या क्या बनाया. आलिम हाफिज़ो कारी, मैं वारी तुम पर जाऊं नबी. तुम्हारी अदाओं के दफातुर. या रसूल अल्लाह, நீங்க அசஞ்சா அது ஹதீஸ், எந்திரிச்சா அது ஹதீஸ், நீங்க உட்கார்ந்தா ஹதீஸ், கண் திறந்தால் ஹதீஸ், கண் மூடினால் ஹதீஸ். துமுரி அதாவும் உங்களுடைய நயனங்கள், உங்களுடைய அசைவுகள், உங்களுடைய அதா, உங்களுடைய வெளிப்பாடுகள். துமுரி அதாவும் முஸ்லிம் சஹீஹ் புகாரி, வாரி தும்பர். முஸ்லிம் என்ன, புகாரி என்ன, திருமதி என்ன, அபூதாவுத் என்ன, நீங்க நடந்தது, நீங்க உட்கார்ந்தது, நீங்க பேசுனது மொத்தமா தஃபாத்து தானே அது. துமுரி அதாவும் தஃபாத்துர் ओ बुखारी मैं वारी तुम पर जाऊं नबी जी. இது ராவா போல ரசூலுல்லாஹ் பத்தி பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க. அதான் அல்லாஹ் விரும்புறாங்க. எதுவரை சஹாபாக்கெல்லாம் கூடி கூடி உட்கார்ந்து எதை பேசுவாங்க, ரசூலுல்லாஹ் பத்தி ரசிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பெருமானாரை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எடுத்து தெரியுமா, அப்படி சொல்லுங்களேன், ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லுங்களேன், ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லுங்களேன். ஹதீஸ் விடிஞ்சு போயிடும். பெருமானாரை பத்தி ஹசன் ரலியல்லாஹு நேரா அவங்க மாமாட்ட போயிடுவாங்க. ஹசன் இல்ல மாமா தெரியுமா யாரு? ஹசன் ஹுசைனுடைய மாமா யாரு? ஹிந்த் பின் அபி ஹாலா. ஹிந்து அவர் பேர். ஹிந்துனாலும் முஸ்லீம் தாங்க, ரசூலுடைய ஆஷிக் காதலருங்க. பேர் ஹிந்து. அந்த காலத்துல ஹிந்துன்னு பேர் வைப்பாங்க. ஹிந்து இவங்க யாரு? ஹிந்து ஹதிஜா நாயத்துடைய மகனார். ஹதிஜா நாயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி 4 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க யாருங்க? ஹிந்து. அவங்க பாப்பா பேர் அபி ஹாலா. ஹிந்து பின் அபி ஹாலான்னு சொல்லுவாங்க அவங்கள.
ரசூல் ஸல்லல்லாஹு கல்யாணம் முடிக்கும் போது ஹதீஜா நாயகி வீட்டில் தான் ஹிந்து இருந்தாங்க. பெருமானார் வந்து காதலர் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வளர்ப்பு பிள்ளைகளில் ரபீபுர் ரசூல் பெருமானார் வளர்ப்பு பிள்ளைகள் அவங்களும் ஒருத்தவங்க. இப்போ ஃபாத்திமா நாயகத்துக்கு அவங்க அண்ணன். ஃபாத்திமா நாயகம், ஸைனப் ரலியல்லாஹு, உம்மு குல்சூம், ருக்கையா ரலியல்லாஹு கூட பிறந்த அண்ணன். அவங்க தாய் வழி சகோதரன் ஒன்றா தான் ஓட்டி பிடிச்சி வீட்டில் விளையாண்டாங்க. ஃபாத்திமா நாயகத்துக்கு கூட பிறந்த அண்ணன். ரசூலுல்லாஹ் வளர்ப்பு பிள்ளைகள் அவங்களும் ஒருத்தவங்க ஹிந்துர்கள். அவங்க எப்பவுமே பெருமானாரை பார்த்து ரசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஃபாத்திமா மூத்தவங்க ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கும் போதே அவங்க இருந்து குழந்தையா இருந்தாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அவங்கள ரசூலுல்லாஹ் பார்த்து பார்த்து ரசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பெருமானார் பார்த்து பார்த்து. ஃபசீஹுல் அரப், பலீகுல் அரபுல உள்ள ஃபசஹாக்கல்ல புலகாக்கல்ல ஒருத்தராக இருந்தாங்க. அவங்க அரபி பேசினா அவ்வளவு இனிமையாக பேசுவாங்க. அதனால ஹசன் ரலியா ஹுசைன் ரலியா நேராக அவங்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹ் பார்த்தீங்களா? மாமா ஆமாம் சொல், எங்கள் திருப்பி சொல்லுங்களேன், எப்படி சொன்னீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆரம்பிச்சிருவாங்க வரிசையாக. இந்த கண்ணு ஆகிறது, கண்ணை பற்றி நான் என்ன வர்ணிக்க ஜி. அவங்களுடைய உயரம் அல்லாஹு, நீங்கள் நெட்டையர் என்று யாரை கருதுகிறீர்களோ அதை விட கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க. நீங்கள் குள்ளர் என்று யாரை கருதுகிறீர்களோ அதை விட கொஞ்சம் நெட்டையாக இருப்பாங்க. ஒவ்வொரு உறுப்புகளாக ஒரு பெருமானார் சிரிச்சா ஆஹா சந்திரன் இறங்கி வந்தது மாதிரி இருக்கும். அப்படியே வர்ணிக்கிறாங்க ஹதீஸில். ஏறத்தாழ 3 பக்கம் வர்ணிச்சுக்கிட்டே போகிறாங்க. பெருமானுடைய ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி 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 அவங்களுடைய திருமுடி என்ன சொல்கிறது, அந்த தோல் வஜத்தில் புரளும் போது நிலாவில் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். முகத்தில் அது முதல் வரி வகைப்படும். அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஆஹா யாரை திரும்ப சொல்லுங்களேன், யார் ஹசன் இல்லை விட மாட்டாங்க, மாமாட்டேன் மாமா திரும்ப சொல்லுங்க ஃபுல்லாக அப்படி. ஹதீஸ் கிதாபில் ஷமாயில் திருமதியில் திரும்ப எல்லா கிதாபிலும் இடம்பெற்றிருக்கு ஹதீஸ் வரிசையா. ஹிந்து பின் அபி ஹாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வேலையே ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறது தான். ஒவ்வொரு சஹாபர்களை கூட உட்கார வச்சு அந்த ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லுங்க. அவங்க கண் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. கண் கண்டார் கண்ணே கண்டார், இதழ் கண்டார் இதழே கண்டார். இன்னொன்று பார்க்கறதுக்கு டைமிங் இருக்கு அதில். அல்லாஹ் சொல்றதுக்கு முடியாது, அந்த மாதிரி வர்ணிச்சுக்கிட்டே போவாங்க. ஹதீஸ் கிதாப் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், ஹிந்து பின் அபி ஹாலாவுடைய ஹதீஸ் இருக்கா. வா வா சாரல் ஹசன் பின் அலி, ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் ஹிந்து பின் அபி ஹாலா அவரிடத்தில், எங்கள் மாமா நீங்கள் ரசூலை பற்றி எனக்கு சொல்லுங்க. அன் அவுசாஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸஃப லஹு பதனஹு, அவருடைய முழு உடலையும் வர்ணிச்சா. அதான் போய் ஹதீஸே, அதான் போய் சவாபு. ரசூலுடைய உடலை வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கண் எப்படி இருந்தால் அல்லாஹ் கண்ணை பற்றி என்ன சொல்லுனான், அவங்களோட இதழ் எப்படி இருந்துச்சு, அவங்க பல் அந்த அது என்ன சொல்றது, நான் அவங்க உடலுடைய வெண்மை என்ன நான் சொல்றது. முழு உடலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலுக்கு வர்ணிச்சுட்டு போறாங்க. 3 பக்கம் ஹதீஸ் வர்ணிச்சுக்கிட்டே போறாங்க. இவங்க ரசிச்சு கேட்டு திரும்ப சொல்றீங்களா அப்படி. அப்ப அதுதான் சஹாபாக்களுடைய வேலையே. சஹாபாக்களுடைய வேலையை பெரும்பாலான ரசிக்கிறது தான். நான் உங்கள் ரசிகன், கவி பாடும் கவிஞன், நான் உங்கள் ரசிகன். எதுவரை சஹாபாக்கள் பெருமானாரை பற்றி ரசிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ அந்த ஈமான் கவியா இருந்துச்சு. சஹாபாக்களை பற்றி ரசிச்சு அடாடா உமர் நாயகத்துடைய இந்த கோபத்தை என்ன சொல்றது, அவங்க பார்த்தா பார்வை என்ன சொல்றது, தாபீகள் வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் வர்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப தாபீகளுடைய ஈமான் கவியா இருந்துச்சு. தாபீல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஹசன் பஸ்ரி பற்றி என்ன சொல்றது, நான் சுஃபியான் இப்னு உயைனா பற்றி என்ன சொல்றது, சுஃபியான் சௌரியுடைய பேரழகு என்ன அப்படின்னு அவங்க தாபீகள் வர்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஈமான் கவியா இருந்துச்சு. 4வது தலைமுறை வந்தோன்னு எடுத்தான் குர்ஆன் எப்படி அங்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. குர்ஆனுடைய விஷயம் என்னவென்றால் அவன் குர்ஆன் சர்ச்சை செய்ய ஆரம்பிச்சிட்டானு. பிரிவினை விளைஞ்சுங்களா, அது கருத்து அந்த ஆயத்துக்கு அப்படியே அர்த்தம் இல்லைப்பா, இந்த ஆயத்துக்கு இப்படி அர்த்தம், நீ சொல்ற அர்த்தம் கிடையாது, சண்டை சச்சரவு ஆரம்பிச்சு. அதனால கைருல் குர்ஆன் 3 முடிஞ்சு போச்சாங்க. ஏன்னா அவர் ரசூலுல்லாஹ் வர்ணிச்சாங்க, அதுல இக்திலாஃபே இல்லை. அவர் ரசிப்பாரு, இவர் இன்னும் சிரிப்பா, என்ன அற்புதம் திரும்ப சொல்லுப்பா அப்படி. சண்டை செஞ்சதுக்கு வேலையே கிடையாது இல்லை. அவங்க அதுலயே ரசிச்சு சொக்கி போயிருந்தாங்க. அதுவரை கைருல் குர்ஆனா இருந்துச்சு. எப்ப நேரா மறுபடியும் குர்ஆனுக்கு போயிட்டான், இவன் ஆயத்துக்கு அப்படி அர்த்தம் கிடையாது, அதுக்கு ஒரு குருங்கிற குருன்னா கையில் அர்த்தம் இல்லைப்பா, அதுக்கு துகுருன்னு அர்த்தம். ஆரம்பிச்சாங்க பிரச்சனை. ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை, அதுக்கு இந்த கருத்தா இந்த கருத்தா இந்த கருத்தா அந்த கருத்தா என்னைக்கு முடியுது, அது முழு குர்ஆன்ல விளைஞ்சுங்களா. அப்ப இது குர்ஆன் வஹி, குர்ஆன் இது வஹிய குர்ஆன். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்தே குர்ஆன், அந்த குர்ஆனுடைய வெளிப்பாடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வர்ணிக்கிறாங்க பாருங்க. வகால ஹிந்த் பின் அபி ஹாலா சொன்னார்கள், எம்ஷி ஹவுனன் ஸரீஅல் மஷியதி, பெருமாள் நடந்தா அப்படியே என்ன மாதிரி நடப்பான்னு கேட்டீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அமைதியாக நடக்கிற மாதிரி தெரியும். நாங்களாம் அப்படியே குடுகுடுன்னு ஓடுவோம். நாங்கள் என்னடா பெருமாள் அமைதியாக நடக்கிற மாதிரி பார்க்குறோம், நிதானமாக கம்பீரமாக கால் எடுத்து வைப்பது போல தெரியும். நாங்கள்லாம் கூட நடப்போம், யாரும் நடந்து போக முடியாது. பெருமாள் நடக்கி எங்களுக்கு ஓட்டம் தான் சமயம். நாங்கள் ஓட்டம் நடைமை அப்படி தொங்குடி தொங்குடின்னு ஓடிட்டு இருப்போம், கம்பீரம் நடந்து போயிட்டு இருப்பாங்க.
யாரேனும் பெருமானாரை பின்னாடி பிள்ளைங்க கூப்பிடுவாங்க, பெருமாள் கழுத்தை திரும்ப மாட்டார்கள், நின்று சிங்கம் மாதிரி மொத்த உடம்பை திரும்பி பார்ப்பாங்க. வர்ணிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நிற்பார்கள் சிங்கம் திருமணம் மாதிரி அப்படி மொத்த உடம்பை திரும்பி என்ன அப்படின்னு கேட்பாங்க. யார்ட்டையும் பக்கத்தில் அபூபக்கர் நாட்டி உமர் நாட்டி பேசுறதா இருந்தாலும் தலை திருப்பி பேச மாட்டாங்க. சொல்லலாம் அபூபக்கர் என்று முழு உடலை திருப்புவார்கள். எம்ஷி ஹவுனன் தரீஅல் மஷியதி வாசிஅல் குதுபி, ஒரு கால் நீள நீளமான கால் எடுத்து வைப்பாங்க. இதா மஷாக அன்னமா யஹ்து மின் சபபின், மேட்டிலிருந்து பள்ளத்தில் இறங்குவது போல் பெருமானுடைய நடையுடைய அழகு இருக்கும். யஹ்பிது பி குவத்தின் வைதல் தஃபத இல்தஃபத ஜமீஅன், மொத்தத்தை அப்படி சேர்த்தான் திருப்புவாங்க. ஹாஃபிது தரஃபி நம்துருஹு இல் அர்லி அத்வல மின் நம்துரிஹி இல ஸமா, நடந்து போனா மேல பெருமானுடைய முழு பார்வை பூமியில் தான் இருக்கும். ஒரு அடிமையை போல் குனிந்த வண்ணமாக அந்த பார்வை நிலத்தை நோக்கி தான் இருக்கும், மொழியை மேலே பார்க்க மாட்டாங்க. சொல்லலாம் இப்படி வர்ணிக்கிறாங்க. மேலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, கண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பார்வை எப்படி இருக்கும், அவங்க சிரிப்பு எப்படி இருக்கும், அவங்க பேச்சு எப்படி இருக்கும். அல்லாஹு அக்பர். இதுதாங்க சஹாபாக்களுடைய வேலையை. திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க கேட்டே உட்காந்துருப்பாங்க. விளைஞ்சுங்களா? அப்ப நம்முடைய வேலை என்ன? நம்முடைய ஈமான் கவியாருக்கு வழி என்ன? என் ரசூல் எப்படிப்பட்டவங்க? பிந்தே கே மை சாரி மை வாரி தும் பர் जाऊ नबी जी, गोरे बदन पर काली है कमली, गोरे बदन पर काली है कमली, बिंदे के मैं निसारी मैं वारी जाऊ नबी जी. आखिर दावा अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन. அடுத்தபடியாக பாதம் பட்டு கலந்திருப்பேனே, சௌருமலை புகையாக நான் இருந்தேனா, சௌருமலை புகையாக நான் இருந்தேனா, தாமா நபிய முதமொழி கேட்டிருந்தேன், வீசும் நிலம் தென்றலாக நான் இருந்தேனா, வீசும் நிலம் தென்றலாக நான் இருந்தேனா, வேத நபியை யார தழுவி அணைத்திருப்பேனே, வேத நபியை யார தழுவி அணைத்திருப்பேனே, புலரும் காலை பொழுதாக நான் இருந்தேனா, புலரும் காலை பொழுதாக நான் இருந்தேனா, பொறுமை நபியின் பெருமை கண்டு நெகிழ்ந்திருப்பேனே, பொறுமை நபியின் பெருமை கண்டு நெகிழ்ந்திருப்பேனே, மதீனாவின் நடைபாதையாக நான் இருந்தேனா, மதீனாவின் நடைபாதையாக நான் இருந்தேனா, மன்னர் நபிக்கு தினமும் சலாம், மன்னர் நபிக்கு தினமும் சலாம் உரைத்திருப்பேனே, மக்காவில் செடி கொடியாய் நான் இருந்தேனா, மக்காவில் செடி கொடியாய் நான் இருந்தேனா, மாணவிக்கு தினமும் சலாம் உரைத்திருப்பேனே, மாணவிக்கு தினமும் சலாம் உரைத்திருப்பேனே. நபி என்று எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? நுபுவத்துக்கு முன்னாடி நான் மலைகள் நடந்து போனா செடிகள் சலாம் சொல்லேன், அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன பொண்ணில் வரும்போது மக்காவின் செடி கொடியாய் நான் இருந்தேனா, மக்காவின் செடி கொடியாய் நான் இருந்தேனா, மாணவிக்கு தினமும் சலாம் உரைத்திருப்பேனே, வானில் தவழும் மேகங்களாய் நான் இருந்தேனா, வானில் தவழும் மேகங்களாய் நான் இருந்தேனா, வல்லல் நபிக்கு வெயிலி குடை பிடித்திருப்பேனே, வல்லல் நபிக்கு வெயிலி குடை பிடித்திருப்பேனே, அண்ணல் நபி வாழ்ந்த காலம் நான் இருந்தேனா, அண்ணல் நபி வாழ்ந்த காலம் நான் இருந்தேனா, அருமை நபியின் அழகு முகம் பார்த்திருப்பேனே, அருமை நபி அழகு முகம் பார்த்திருப்பேனே, கவிதை பாடும் வெண்ணிலவாய் நான் இருந்தேனா, கருணை நபி மேனியிலே ஜொலித்திருப்பேனே, ஒளி வீசுகின்ற செங்கதிராய் நான் இருந்தேனா, ஒளி வீசுகின்ற செங்கதிராய் நான் இருந்தேனா, பூமான் நபி புன்னகையை ரசித்திருப்பேனே,
உஹது மலை குன்றுகளாய் நான் இருந்தேனா உஹது மலை குன்றுகளாய் நான் இருந்தேனா உத்தமரின் வீரம் கண்டு வியந்திருப்பேனே உத்தமரின் வீரம் கண்டு வியந்திருப்பேனே உயர்ந்த கனி பேரிச்சையாய் நான் இருந்தேனா உயர்ந்த கனி பேரிச்சையாய் நான் இருந்தேனா நபீனாவினிலே இனித்திருப்பேனே பத்ர் மலை கற்களாக நான் இருந்தேனா பத்ர் மலை கற்களாக நான் இருந்தேனா பயகம்பரின் பாதம் பட்டு கனிந்திருப்பேனே பயகம்பரின் பாதம் பட்டு கனிந்திருப்பேனே சௌருமலை குகையாக நான் இருந்தேனா சௌருமலை குகையாக நான் இருந்தேனா தாஹா நபிய முதமொழி கேட்டிருப்பேனே வீசும் நிலம் தென்றலாக நான் இருந்தேனா வீசும் நிலம் தென்றலாக நான் இருந்தேனா வேத நபியை யார தழுவி அணிந்திருப்பேனே வேத நபியை யார தழுவி அணிந்திருப்பேனே புலரும் காலை பொழுதாக நான் இருந்தேனா புலரும் காலை பொழுதாக நான் இருந்தேனா பெருமை நபியின் பொறுமை اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات مولانا محمد المصطفى صلى الله عليه وسلم آمين اللهم اوصل ثواب ما فرضناه من كرامك العظيم آمين هذه أجرة واصلة ورحمة نازلة آمين صحبة كاملة منا إلى حضرة أبينا وشفينا مولانا محمد المصطفى صلى الله عليه وسلم آمين ثم إلى أرواح سائر الأنبياء الكرام ثم إلى أرواح سائر أهل بيت النبي ثم إلى أرواح سائر أصحاب النبي صلى الله عليه وسلم خصوصا الخلفاء الراشدين المهديين وعشرة البشرى وأصحاب البدرين والهديين وسائر الشهداء ثم سائر أئمة المجتهدين ومحدثين الكرام كلهم أجمعين ثم إلى أرواح سائر آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا ومشايخنا مشايخ القادرية الشاذلية الچشتية النقشبندية والسهروردية والرفاعية والسلطانية وأكبرية وعيسية ونورية وفيضية وجمالية وسائر المؤمنين والمؤمنين اللهم ربح أرواحهم اللهم قدس أسرارهم اللهم أحفظ علينا بفيوضات البركات ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا اللهم ارحمنا برحمتك الواسعة اللهم اجعل جمعنا هذا جمعا مباركا وتفرقا من بعده تفرقا معصوما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وصل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله.